ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லவ் யோர் ஹங்கர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி தான். ஸோ ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி. இந்த ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எவ்வளோ அரிசி எடுக்க போகிறோமோ அந்த அரிசியை ஊற வச்சுருங்க. நம்ம இந்த மசாலாலாம் போட்டு வதக்கிறதுக்கும் அந்த அரிசி ஊறுறத டைமும் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி பெரிய கிளாஸில் 2 ஃபுல் டம்ளராக 2 பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன அரிசி வேணுமோ அதை நீங்கள் எடுத்து ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் பெரிய குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன். இது எல்லாமே காஞ்சதுக்கப்புறம் ஸ்பைசஸ் போடுங்க. ஸ்பைசஸ் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிடுங்க. நல்லாவே டீப்பாக ஃப்ரை பண்ணணும் இதை. அதுக்கப்புறம் ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி, ஒரு கை ஃபுல்லாக புதினா போட்டு அதையும் வதக்கிடுங்க. அது வதங்கினதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம காஷ்மீரி சில்லி போட போகிறோம், அது கலருக்காக. ஸோ அது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஒரு 4 தக்காளி எடுத்துக்கோங்க, ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஸோ இதை போட்டு நல்லா வதக்கணும். இது எல்லாமே சேர்ந்து நல்லா குழஞ்சி ஒரு பேஸ்ட் மாதிரி வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். அதுவுமே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த தொக்கை நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ண போகிற காய்கறி போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு நான் பச்சை பட்டாணியும் அண்ட் மஷ்ரூமும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வெந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நான் சென்டரில் உப்பு ஆட் பண்ண, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ நீங்கள் தக்காளியும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிங்கள்ல, அப்போவே உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸுக்கு நம்ம எந்த டம்ளரில் எடுக்கிறோமோ அந்த டம்ளரில் ஒரு கிளாஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி வைக்கிற மாதிரி ரேஷியோ வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கணும் தண்ணி. அந்த ரைஸையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கொதி வரும்போது இதில் உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துருங்க. ஸோ உப்பு காரம் எண்ணெய் எது தேவைப்பட்டாலும் அந்த ஸ்டேஜில் நம்ம போட்டுட்டு கலந்து விட்டுட்டு விசில் போட்டு 2 விசில் விட்டு இறக்கணும். அப்படின்னா நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ அரிசி எதுவுமே உடையாமல் முழுசாக இருக்குது. ஆல்சோ பலன்னு இருக்குது சாப்பாடு. ஏன்னா நம்ம தண்ணி ரேஷியோ கரெக்டாக வச்சதுனால நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ கூட இதெல்லாம் வச்சு நான் சூப்பராக ஒரு லஞ்ச் என்ஜாய் பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.